ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக யூடியூப் கிரியேட்டர்ஸ் போறப்படுறதுனால லென்த்தி வீடியோஸ் போடக்கூடிய கிரியேட்டர்ஸோட சேனல்லாம் பாதிக்கப்படுதா? உண்மையிலேயே ஷார்ட்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். உங்கள் யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை யூடியூப்ல இருக்க அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, யூடியூப்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பற்றி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல இன்ஸ்டாகிராம் நீங்க இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்க சேனல்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டைரக்டா டாபிக்ல வந்து போயிடலாம். அதாவது ஷார்ட் வீடியோஸ் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய பேருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, லென்த்தி வீடியோஸ் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், பட் இப்போ எங்களோட வீடியோஸ் அந்த அளவுக்கு பெருசாக ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு சில தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு உள்ள போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் யூடியூப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் ட்ரெண்டிங் டேப் எடுத்து பாருங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தி வீடியோஸ் தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் மோஸ்ட்லி இருக்கும், இந்த சீரியல் வீடியோஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். பட் இப்போ போய் நீங்கள் எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க உங்களுக்கு பாதி ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் டேப் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து க்ளீனாக தெரியுது யூடியூப் வந்து ஷார்ட்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு புது ப்ராடக்ட் அப்படின்றதுனால அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அதிகம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது அவங்களே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டிக்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் யூடியூப்ல இந்த வந்து கொண்டு வந்தாங்க. ஷார்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபண்ட்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஷார்ட்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கார்டிங் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்த வரையும் கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலே ஷார்ட்ஸ் வந்து லென்த்தி வீடியோஸோட போடுற கிரியேட்டர்ஸை வந்து ஓவர் கில் வந்து பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆப்வியஸாக ஓரளவு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் வந்து உங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து வருது அப்படின்னா ஆப்வியஸாக அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பழைய டெக்னாலஜியாக மாறும். புதுசுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே போய் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும் ஒரு இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி தான் யூடியூப்ல ஒரு புது விஷயம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும். பட் பார்த்தோம்னா ஒரு சில சேனல்ஸுக்கு வந்து யூனிக்காக இருக்கும், அவங்களால பெருசாக ஷார்ட்ஸ் வந்து போட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேனலே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நம்ம வந்து யூடியூப் டிப்ஸை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம், யூடியூப்ல இருக்க அப்டேட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெருசாக நம்மளால ஷார்ட்ஸ் போட முடியாது. இதுவே நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ஸ் சொல்கிற சேனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு குக்கிங் சேனலாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா ஃபன்ஸ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற சேனல்லாம் நீங்கள் தாராளமாக ஷார்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். பட் ஒரு சில கேட்டகரிஸ் இல்லை ஒரு சில நீஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஷார்ட்ஸ் வந்து போட முடியாது. பட் நீங்கள் எப்பயுமே உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க, ரெகுலர் வீடியோஸும் நார்மலாக போட்டுகிட்டே இருங்க, அதை நிறுத்திடாதீங்க. காம்படிஷன் அப்படின்றது எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்போயாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்கள் நீஷில் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ஷார்ட்ஸ்லாம் போட்டு தான் உங்கள் சேனல் டெவலப் பண்ணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. லென்த்தி வீடியோஸ் போட்டு டெவலப் பண்ண சேனல்ஸ் எவ்வளவோ இருக்குது, புதுசாக வந்த சேனல்ஸ் கூட. அதனால் எப்பயுமே வருத்தப்படாதீங்க ஷார்ட்ஸ் வந்து போட முடியல, ஷார்ட்ஸ்னால் தான் சேனல் க்ரோ ஆகும் அப்படின்றலாம் எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளோதான். பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ஓவர் கில் வந்து பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 இப்போ வந்துருக்கு. ஏன்னா நீங்கள் ட்ரெண்டிங் டேப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் இப்போ 50-50 வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் பாதி வருது, பாதி இது லென்த்தி வீடியோஸ் இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஓவர் கில் வந்து பண்ணல. பட் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஷார்ட்ஸ் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லென்த்தி வீடியோஸ் வந்து போடுங்க. ஸோ இதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இதை பற்றி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்து ரீட் பண்ணி பார்க்குறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், இல்லை கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.